ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MS ஆஃபீஸ் ரொம்பவே ஃபேமஸான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை ஏதாவது ஒரு விதத்தில் ஆஃபீஸாக இருக்கட்டும், பர்சனல் யூஸாக இருக்கட்டும், ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் கேல்குலேஷன் அண்ட் டேட்டா என்ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம டே பை டே ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பட் இந்த சாஃப்ட்வேரை எல்லாருமே ஜென்யூனாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆஃபீஸில் ஜென்யூனாக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பர்சனல் யூஸில் ஃபியூ ஆஃப் தேம் மட்டும்தான் ஒரிஜினல் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மோர் ஆஃப் தேம் பைரசியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பைரசியாக யூஸ் பண்ணுறது சேஃபானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது அதனால் இஷ்யூஸ் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. பக்ஸ், வைரஸ், உங்களுடைய சிஸ்டம் ஹேக்கிங் கூட ஆகலாம். அதனால் ஆஃபீஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது சேஃபாக இருக்கும். பட் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா MS ஆஃபீஸாக இருக்கட்டும், Office 365 இருக்கட்டும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்களுடைய வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் இந்த மாதிரியான MS ஆஃபீஸ் ப்ராடக்ட்டை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு MS ஆஃபீஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் 5 பெஸ்ட் MS ஆஃபீஸ் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து இந்த 5 ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலான்னு சூஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் WPS ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ்க்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த WPS ஆஃபீஸை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதால என்னெல்லாம் ஆப்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலான்னா வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் PDF டூல் கிட்ட நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் மெயிலில் ரிசீவ் பண்ணுற வேர்ட் அண்ட் எக்ஸல் ஃபைல் இல்லைனா உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற வேர்ட், எக்ஸல் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணும்போது அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும் அண்ட் ஃபார்மேட் சேஞ்ச் ஆகும். பட் WPS சாஃப்ட்வேரில் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் ஃபைலில் ஓப்பன் பண்ணும்போது அலைன்மெண்ட் அண்ட் ஃபார்மேட் சேஞ்ச் ஆகாமல் MS ஆஃபீஸில் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரியே ஒர்க் ஆகும். அண்ட் WPS ஆஃபீஸ் ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல்லையும் ஃப்ரீயாக லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். WPS ஆஃபீஸை லேப்டாப்லேயோ அண்ட் கம்ப்யூட்டர்லேயோ இன்ஸ்டால் பண்ணும்போது இன்டர்நெட் ஆன் ஆகிருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். ஏன்னா இது WPS உடைய இன்ஸ்டலேஷன் ஆன்லைன் இன்ஸ்டலேஷன்றதால நீங்கள் இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணலாம். அதனால் WPS ஆஃபீஸை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்டர்நெட்டை கண்டிப்பாக ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ WPS ஆஃபீஸ் விண்டோஸ் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. WPS ஆஃபீஸ்க்குள்ளே வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல் டாக்குமெண்ட், பவர் பாயிண்ட், PDF கிரியேட்டர், PDF எடிட்டர், PDF டு வேர்ட் கன்வெர்ட்டர், PDF டு பிக்சர் கன்வெர்ட்டர் அண்ட் டெம்ப்ளேட்ஸ்னு நிறையவே ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸை எல்லாமே லைஃப் லாங் நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் WPS ஆஃபீஸை உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் உடைய யூஸை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேராக FreeOffice சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். FreeOffice சாஃப்ட்வேர் சாஃப்ட் மேக்கர் கம்பெனியுடைய ப்ராடக்ட். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ், மேக் அண்ட் லைனக்ஸ்க்கு ஃப்ரீ ஆக்டிவேஷன் கீயோட லைஃப் டைம் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த FreeOffice சாஃப்ட்வேர் 2021 ரிலீஸ் ஆனதால் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகும்போது FreeOffice 2021 இன்ஸ்டால் ஆகும். அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. பட் யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த FreeOfficeஐ உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேஷன் கீயும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் FreeOfficeஐ எந்த எரரும் இல்லாமல் லைஃப் லாங் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா FreeOffice 2021 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மேக்கர் 2021, பிளான் மேக்கர் 2021, ப்ரெசன்டேஷன் 2021 3 ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டெக்ஸ்ட் மேக்கர் 2021னா வேர்ட் ஃபைல், பிளான் மேக்கர் 2021னா எக்ஸல் ஃபைல் அண்ட் ப்ரெசன்டேஷன் 2021னா PPT ஃபைல், அதாவது பவர் பாயிண்ட் ஃபைல். ஸோ இந்த 3 ஆப்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே சாஃப்ட் மேக்கருடைய ஸ்மால் ஸ்க்ரீன் பாப்பப் ஆகும். தேங்க்யூ ஃபார் யூஸிங் சாஃப்ட் மேக்கர் FreeOfficeனு இருக்குது. அண்ட் டு கண்டினியூ யூஸிங் த சாஃப்ட்வேர் யூ மஸ்ட் அன்லாக் இட் வித் ய ஃப்ரீ ப்ராடக்ட் கீன்னு இருக்குது. ஸோ கெட் யுவர் ஃப்ரீ ப்ராடக்ட் கீ நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் இமெயில் அட்ரஸை இங்கே டைப் பண்ணி கெட் ஃப்ரீ ப்ராடக்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதால நீங்கள் இங்கே என்டர் பண்ண மெயிலுக்கு FreeOffice 2021 உடைய ஆக்டிவேஷன் கீ உங்கள் மெயிலுக்கு ரிசீவ் ஆகும். அந்த கீயை யூஸ் பண்ணி நீங்கள் FreeOfficeஐ ஆக்டிவேட் பண்ணி லைஃப் லாங் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த FreeOffice 2021ஐயும் உங்கள் கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணி வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் உடைய யூஸை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்
Apache OpenOffice. இந்த சாஃப்ட்வேர் 2011ல் Apache சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனால் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த சாஃப்ட்வேரை டில் நவ் 35 lakh யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது MS Office ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது நியூ அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், டிராயிங் கிரியேட்டர், டேட்டாபேஸ் அண்ட் ஃபார்முலா கிரியேட்டர்னு நிறையவே ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரையும் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், டிராயிங் கிரியேட்டர், டேட்டாபேஸ் கிரியேட்டர் அண்ட் ஃபார்முலா கிரியேட்டரை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டருடைய ஒர்க்கை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். நாலாவதாக பார்க்க போகிற ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் சூட் சாஃப்ட்வேர். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கும் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நீங்கள் ப்ளே ஸ்டோர்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ்லையும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், PDF அண்ட் மெயிலும் இருக்குது. இட் மீன்ஸ் Windows 8, Windows 10 அண்ட் Windows 11ல் இருக்கிற டிஃபால்ட் Windows மெயில் மாதிரியான சாஃப்ட்வேரும் இருக்குது. அண்ட் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுவோம் இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த சாஃப்ட்வேருடைய இன்ஸ்டாலேஷனும் ஆன்லைன் இன்ஸ்டாலேஷன்ன்றதால இன்ஸ்டால் பண்ண இன்டர்நெட் கண்டிப்பாக ஆன் ஆகிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் லைஃப் லாங் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டுடைய இன்டர்ஃபேஸ் ஆஃபீஸ் 365 மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்பவே ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஆஃபீஸ் சூட்டையும் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டுடைய ஒர்க்கை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். 5th அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் LibreOffice. மேக்ஸிமம் ஆஃப் த யூசர்ஸ் MS Office ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்னாலே LibreOffice தான் கெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா LibreOffice MS Officeக்கு ஆல்டர்னேட்டிவான பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த LibreOffice ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால லைனக்ஸ், மேக்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் லைட் வெயிட் சாஃப்ட்வேர்ன்றதால உங்கள் கம்ப்யூட்டரில் ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர்லேயும் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், டிராயிங் கிரியேட்டர், ஃபார்முலா கிரியேட்டர் அண்ட் டேட்டாபேஸ் கிரியேட்டர் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் ஆல்மோஸ்ட் OpenOffice உடைய இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும், பட் யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த சாஃப்ட்வேரையும் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டுடைய ஒர்க்கை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் காட்டினா பெஸ்ட் 5 ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரில் எந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.